இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கும் தோசைக்கும் சைட் டிஷ்ஷான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி சட்னி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஈஸியான ப்ராசஸில் இந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். ஃபர்ஸ்ட் டைம் சிபி சமையல் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்துகிட்ருக்கேன். இந்த முள்ளங்கியை தோல் சீவி இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் முள்ளங்கியை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி நம்ம வதக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் அப்படின்னா தான் ஸ்லோவாக வதங்கும். அந்த மாதிரி ஸ்லோவாக வதங்கும் போது நம்மளுக்கு முள்ளங்கியோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு முள்ளங்கி எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாக கட் ஆச்சு அப்படின்னா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ எனக்கு முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம முள்ளங்கி மட்டும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆனால் நிறைய இழுக்காது, பாருங்கள் எண்ணெய் இருக்குது. அதனால் முள்ளங்கியை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அந்த எண்ணெயிலே நான் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நான் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அதோட 3லேருந்து 4 பல்லு போல் பூண்டை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பூண்டு சட்னி டேஸ்ட்டு கிடச்சிடும். அதனால் ஒரு முள்ளங்கிக்கு 2லேருந்து 3 பல்லுக்கிட்ட பூண்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா போதும். இங்கே வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வதங்குறதுல தான் டேஸ்ட் கூடுதலாக நம்மளுக்கு சட்னிக்கு கிடைக்கும். அதனால இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்குச்சு அப்படின்னா போதும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இங்கே நான் ஒரு டேபிள் ஸ்பூனு தேங்காய் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம். ஆனால் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சூடில் தேங்காவை லைட்டாக நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதையும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கின முள்ளங்கியும் இருக்குது. இப்போ வெங்காயம், வரமிளகாவெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் நான் இங்கே எடுத்து வச்சிட்ருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதோட கொஞ்சமாக புளிக்கரண்டி, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட புளி தண்ணியாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புளியை கூடமே பிச்சு போட்டுக்கலாம். அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதனால் இங்கே நான் தாளிப்பு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப சுவையான முள்ளங்கி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சட்னியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் சேனலை இன்னும் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.